ஒரு இலை போட்டு சாப்பிடுங்க. பிரியாணி தலை இலை வச்ச இலை எப்படி வைப்பாங்க? இந்த பக்கம் இலை இருந்தா இலை போடுறது இலை எப்படி போனா பொங்குலா தாய் சோறு சோறு நான் எப்படி நடி இருக்குதா? நீ எல்லாரும் போய் சாப்பிடலாம் விடு. பச்சை எடுத்து நமக்கு மாடு கஞ்சரிய காட்டா ஐயா நல்லா பாத்துங்க. இதுதான் பதார்த்தம் போட்டு சாம்பார் செஞ்சு தந்துடலாம். இது மாதிரி தான் இந்த சொம்பளை தான் நாங்க மூஞ்சி துடைக்கிறதுல இருந்து பவுடர் பிடிக்க எல்லாரும் கைய உள்ள விட்டு விட்டு எடுக்கிறோம். இதெல்லாம் சாப்பாடு யாரு வேண்டிய சாப்பாடு யார் சாப்பிடுறது? யார் சாப்பாடு யார் சாப்பாடு சும்மாவா வரும்போதே சாப்பிடணும் வரியா? டே பொட்டா நீ நல்லா இருப்பியா? சிரிக்காதியா? சிரிக்காத. பாட்டு பாட வந்தா கச்சேரி செல்லிதான் போட்டாங்க. வாங்க யாரி மது
சாப்பாடு செத்துட்டு போட்டியா செத்துட்டு போட்டியா உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? உனக்கு என்ன தீங்க செய்தேன்? இத பார்த்தாயா, உன் இடத்தில் நானே நரபலி தரேன் என்று உரைத்தனவா? இல்லவே இல்லை. நீ என்ன உரைத்தால் என்ன நெருள் கணவன் வந்தால் நான் கொடுத்த வரவாகப்பட்டது பழிகணும் என்றால் எனக்கு நீ நரபலி இருக்கென்று உரைத்தவன் நீ. கேவல தேவடியா உண்டை நீ. நீ தானே உரைத்த, நீ தானே கொடுத்த. அதான் என் மனைவி என்று பாராமல் உனக்கு நரபலிக்கிட்ட. ஆனால் என் மனைவி இருந்தால் அது உணவு எல்லா விதவிதமாக சமைத்தேன் கொடுத்திருப்பா. நாடி எங்கிருந்து நாங்கள் சோத்த தண்ணி விட்டு சோத்த வாய் உள்ள போதா, வாய் உள்ள போதா. நீ தானே வாய் அடே கவனம் திருப்பரங்குன்றத்தில் நேசித்தா போறீங்க. உணவை அருந்து விட்டால் அடுத்தது என்ன செய்வது வழக்கம்? என்ன வேணும் எஜமா? ரத்தல பாகு போடுவது வழக்கம் இல்லவா? ஆமா எஜமா. மனைவி கரத்து ரத்தல பாகு போடுவது வழக்கம். இப்ப அந்த ரத்தல பாகு என்ன சொல்றாங்க? சிறப்புடனே நம்பி வெத்தலை பாக்கி சாக முடியாது. ஒரு ஊர்ல இந்த மெத்தான் சுண்ணாம்பு லைட்டா தான் போடுங்க. இவ்வளவு சுண்ணாம்பு வாரி வச்சு குத்துறாங்க. 3 நாள் சாப்பிடாம கந்தேன். இப்ப நான் வச்சு குத்துறாங்க தெரியல. இந்த ஊர்ல பாக்கு அடிக்கலாம். பாக்கு போயிருந்தா நல்லா பாத்துட்டோம். இது பாக்க ஆயிடுச்சா? கல்பனை கூட கிடையாது. உள்ள ஸ்வீட் குத்தாங்க. அந்த ஸ்வீட்டை தந்துக்கிறாங்க. நீ என்ன செய்வது தெரியுமா? உனக்காக இந்த என் நாட்டில் இருக்க அனைத்து பொன் பொருளும் என் கஜனாவை காலியாகி விட்டது. இப்போது நீ என்ன செய்வது தெரியுமா? இந்த பாமர மக்களிடம் சென்று மடியாது பிச்சை கேட்க வேண்டும். அந்த பிச்சை எடுத்து அனைத்து பாமர மக்களையும் படைத்தவன் இவர்.
எத்தனையோ கோயிலு குளம் எங்க சென்றிருக்கின்றோம். சென்ற சமயத்துல ஒவ்வொரு அக்காமாரும் தந்தைமார்களும் தாய்மார்களும் தங்கைமார்களும் தம்பிமார்களும் அந்த கோவில் அருகாமையில் அமர்ந்து பிச்சை எடுக்கின்றாங்க. இதெல்லாம் யாரால? இவ தான் படைத்தா, எல்லாத்தையும் இவ தான் கொடுத்தா. இவ அந்த ஒரு நேரத்துல நன்மையை செய்திருந்தார். அனைத்து பாமர மக்களுக்கும் எதற்கு பிச்சை எடுக்க வேண்டும், எதற்கு ரோட்டு வர பதுக்க வேண்டும், எல்லாம் இவ தான். உங்களை விடவே படுத்தி வாடியா டேய், டேய். பேரன்பு கொண்ட பிரிவுகளே, நாடக கலா அரசியல்களே, பார்த்தாயா, இந்த உலகில் கிரேதா திரேதா தோப்ரா கலியுகம், இந்த 4 யுகத்தில் திரேதா யுகத்தில் நடந்த ஒரு புராண கதை. இந்த அம்மன் என்ன செய்வது, ஒரு மாந்திரிக பிரமுக அடக்கமாகி பல இன்ப துன்பங்கள் அனுபவித்து இந்த பூலோக மக்களிடத்தில் கரம் ஏந்தி மடிப்பு செய்திருக்கிறார். உங்கள் களத்தில் உள்ள ஏதோ ஒரு காணிக்கை அழித்து நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்தாலும் சரி, வீட்டிலோ ஒரு கெட்டதாலும் சரி, மனதிலும் சரி, நோயிலும் சரி, இந்த அம்மனை வேண்டிக் கொண்டு உங்க கருத்தில் உள்ள ஒரு காணிக்கை அழிச்சிட்டு போங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இத பார்த்தையா, இந்த மக்கள் அனைவரும் உன்னிடத்தில் வந்து பிச்சை தர மாட்டாங்க. நீ வீதி வீதியாக சென்று பிச்சை எடுக்க வேண்டும். இதோ என்னோட உத்தரவு. ஓடி. திருப்பதி மலை வாழும்
ஜிபே பண்ணுங்க. ஜிபே நம்பர் சொல்லுவா. ஜிபே நம்பர் சொல்லு. நாடகம் ஒண்ணா இருக்கு பாருங்க. முடியல நாடகம் ஒண்ணா இருக்கு. என்ன கூத்தியா அதான் எங்க ஊர் தாத்தா கேவன் தம்பி டேய் இதோ பார்த்தாயா, எனக்காக அனைத்து வேலைகளை செய்து விட்டார். இப்போது என் இடத்தை விட்டு ஓட வேண்டும். அவளுக்கு என்ன ஆசை? தப்பிட்டு ஓட வேண்டும். உட்காருங்க. தாங்க முடியல. கொடுக்க முடியல. ஆகினால் என் இடத்து தப்பி செல்ல ஓட வேண்டும். ஆகினால் இதோ பார்த்தாயா செல்லி, எனக்காக ஒன்று செய்தால் என்ன செய்ய வேண்டும்? உன்னை விட்டுகிறேன். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் மனைவி இருந்தால் எனக்கு பஞ்சமித்த இடத்தை விட்டு நானும் என் மனைவியோ உடலோடு உடலாக மார்போடு மார்பாக கட்டி தழுவி காவ சுகத்தை தள்ளித்திருப்போம். ஆகையினால் நீ என்ன சேர வேண்டும். நீ
என் மனைவி இருந்தால் என் காம சுகத்தை கழிந்திருப்பாள். சரவண பொய்கையில் அடி சொல்லு, நீ எடுத்து என்ன உரைத்தேன்? என் மனைவி இருந்தால் என் காமம் கொண்ட கைப்பாட்ட உரைத்தா உனக்கு எழுதி வந்து பாவா, உன் எழுதி மாமா கோபம் திறக்கவில்லை, கோபம் திறக்கவில்லை. ஓ, ஒரு பெண்ணாக பிறந்தாள். ஒரு பெண்ணாக பிறந்தால் மாதத்தில் என்ன தோன்றுவது வழக்கம்? மாதவிடாய். ஆமாம். இப்பொழுதோ நான் 3 நாள் மாதவிடாய்.
உன் இடத்தில் ஒன்று சேர்வென்று ஓடி வந்தேன். ஆனால் இப்போது நான் 3 மாதம் மாதவிடாக இருக்கின்றேன். இப்போது உன் இடத்தில் ஒன்று சேர முடியும் என்று உரைக்கின்றாய். அப்படி என்றால் உன் இடத்தில் நான் எப்போது ஒன்று சேர வேண்டும்? 5 நாட்கள் முடிந்த பிறகு. மாதவிழா கண்டுபிடிச்சது யாரு? எங்க கேட்டா கூகுள்ல. வீட்டுக்குள்ள கேட்டு ஆமாங்க, நானே கேக்குறேன். எல்லாத்தையும் கேக்குறேன்ல, யூடியூப்ல கேக்குறேன்ல, யூடியூப்ல கேக்குறான். ஏங்க இது மாதிரி முத்தமிழ் நாடகம் பண்றது கேக்குறான், இன்னும் ஈசா நாடகம் பண்றது கேக்குறேன்ல. அது பின்ன கேட்டீங்க? அதெல்லாம் வருது. எல்லாம் வருது இல்ல? என்ன சொன்னீங்க? மாதவிடா என்றா என்ன? என்ன? அவங்க அக்கா முன்னாடி ஓடி போயிடுச்சு. ஆமா, அதை கேட்டு பாரு, என்ன கண்டுபிடியா? ஆமா, அவங்க அக்கா எங்க ஓடி விட்டார்? மாதவிடா எப்படி தோணுச்சுன்னா கூகுள் எப்ப கேட்கறதா? ஏய், அப்படி என்றால் உன் இடத்தில் நான் எப்போது ஒன்று சேர முடியாது? எப்போது சேர வேண்டுமா? ஒரு பெண்ணாக பிறந்தால் 5 நாள் மாதவிடாய். நான் யார்? ஆதி சக்தியாவே. எனக்கோ 7 நாள் மாதவிடாய் தோன்றும். அப்படி 7 நாள் முடிந்த பிறகோ 8ஆம் நாள் என்ன? 8ஆவது நாள் நீ ஒண்ணு சேரலாமா? இத பார்த்தா ஐயா செல்லியோ 3 நாட்கள் மாதவிடாக இருக்கின்றார். ஆனால் அவளோட மாதவிடா முடிவதற்கு 7 நாட்கள் ஆகும். ஆகினால் 7 நாட்கள் முடிந்து 8ஆவது நாட்கள் நானும் செல்லி மார்பாகும் கட்சி தலைவி காம சுகத்தை தள்ளி கொன்று இப்போது 7 நாள் கழித்து செல்லி சந்திக்கிறேன். ஒருவருக்கு ஒரு திசையாக சென்று விட்டார்கள். நானோ தன்னதனிமையில் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு வரும் தருணத்தில் என் முகமாகப்பட்டது கருவிட்டது. இந்த முக கருவலுக்கு காரணம் என்று தெரியவில்லையே. என் ஆலயத்தில் இருக்கும் தீப தூப ஆராதனை எதுவும் நடக்கவில்லையே. இந்த விளக்காகப்பட்டதும் அமைந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லையே. சரி, நம் அண்ணன் கண்ணனை மதித்தா இதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. அண்ணா காப்பாற்றுங்கள் அண்ணா. அழகாக நாங்கள் விளையாடுவது வழக்கம் தானே அண்ணா. ஒவ்வொரு மலரும் சென்று அழகாக விளையாடும் தருவாயிலே என் தலையில் வைக்க பூவாகப்பட்டதும் கருகிவிட்டது, என்னுடைய முகமாகப்பட்டதும் கருகிவிட்டது. இதேனும் ஆபத்தா? என்ன நடந்தது அண்ணா? எங்களுக்கு யார் விட்ட சாபம் அண்ணா இது? யார் விட்ட சாபம்? தங்க எதற்காக கதறுகிறாய்? ஏன் கதறி அழுகின்றாய்? உன் அக்காவை காணவில்லை என்று நீயும் சுற்றி வருகின்றாய். அக்காவே காணவில்லையே என்பதுதான். ஆமா, அதோ தெரிகிறதே ஒரு ஏரிக்கரை. ஆமா, ஏரிக்கரையில் இருக்கின்ற ஆலயத்தில் நயினார் என்கின்ற அவனால் மந்திர கோலால் கட்டி உள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியா? அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? உனக்கு உன் அக்காவை பார்க்க வேண்டும் என்றால் அதோ அந்த ஆலயத்தினுடைய கதவின் பின்புறத்திலே இரு. அவன்
ஜலம் செய்துவிட்டு திரும்புகிற போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்வது? இரண்டு பக்கமாக அவனை பிளந்து கீழ்பக்கம் மேல் பக்கம் வீசிவிடு. மீதி அப்புறம் பார்த்துக்கொள்ளும். அண்ணா, அவனும் அனைத்து மாயா ஜாலத்தையும் பெற்றிருக்கிறார் இருக்கின்றீர்களே, அந்த மந்திர கோயில் அக்காவை வசம் வைத்து வைத்திருக்கிறான். அது மட்டும் கிடையாது, அந்நேரத்திலே நான் அங்கு சென்றார் என்னையும் அந்த மந்திர கோளால் வசப்படுத்த மாட்டானா? அந்த மந்திர கோளை 7000 அவர் செய்து அந்த மந்திர கோளை எப்படி தெரியுமா? நான் கூறக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீயும் கெட்டு விட்டாய். இதோ கருடன் வடிவத்தில் சென்று அந்த மந்திர கோலை நான் கொண்டு வந்துவிடுகிறேன். உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. சென்று வா. அப்படியே முடிந்து 8வது நாட்கள் தொடங்கிவிட்டது. இப்போது நான் நீராடி விட்டு என் உடலாக அசுத்தமாக இருக்கின்றது. நீராடி விட்டு செல்லியை காண்கிறேன். இப்போது நீராட சமயத்திலே யாருக்கும் தெரியாத சமயத்திலே இவ்விதத்தில் இந்த மந்திரங்களை வைத்து விட்டு நான் நீராடி விட்டு வருகிறேன். இப்போது செல்லியை காண வேண்டும். அந்த மந்திரங்களை எடுத்து விட்டு செல்லியை ஒண்ணு சேர வேண்டும். நீங்க வைத்த மந்திரங்களை காணவில்லையே, நான் செல்லியிடத்தில் எப்படி ஒன்று சேருவேன்? இந்த செல்லியோ இந்த மந்திரக்கோளுக்கு அடிமையாக இருக்கின்றால் இந்த மந்திரக்கோள் என் கரத்தில் இல்லவென்றால் அவ என்னை எது ஒன்றாலும் செய்வான். ஆனால் இந்த மந்திரக்கோள் என் கரத்தில் இல்லை என்று அந்த செல்லிக்கு தெரியாது. அப்படியே சென்று அவளை உல்லாசமாக இருந்துட்டு வருகிறேன். இப்போது ஒரு ஆளுக்கு உள்ள வரலாமா? வரண்டியா
கீழ்த்தேரி, மேல் நோக்கு நடுவிலே மாரிமுத்து என்கின்ற அந்த அம்மனாக பங்கத்தில் சென்று பாமர மக்களுக்கு இருந்தாலும் அந்த பாமர மக்களை காப்பாற்ற வேண்டும். அப்படியா? சென்று வருகிறேன். மற்றுள்ளுக்கிட்ட பெரியவர்களே, தாய்மார்களே, கிராம பொதுமக்களே, முட்டத்தூர் செல்லி என்கின்ற நாடகம் எங்களுக்கு இயற்றியவாறு நடக்கிறது. உங்கள் வீட்டிலே பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அவ்வாறு மன்னித்து கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். వచ్చిన ఉంటే పోయిరా